எறும்பும் வெட்டுக்கிளியும். ஒரு பசுமையான காடு. வண்ணமயமான பறவைகள், பல விலங்குகளும் இருந்தன. சத்தமில்லாத காற்றின் சுழல்கள், சிறிய சிறிய உயிரினங்களின் உழைப்பும் ஒலியும் அதனை அலங்கரிக்கின்றன. அங்கு வாழும் எறும்புகளின் கூட்டம் வேலைப்பாடுகளுக்கு பிரபலமாக இருந்தது. அதே நேரத்தில் வெட்டுக்கிளி ராமு சோம்பேறித்தனத்திற்கு பெயர் பெற்றவன். எறும்பு அம்மா புத்திசாலித்தனமான தலைவி, எறும்புகளின் வாழ்வை திட்டமிடும் ஆளுமை. குட்டி எறும்பு சுறுசுறுப்பும் கற்றலுக்கு ஆர்வமும் கொண்ட இளம் எறும்பு. வெட்டுக்கிளி ராமு நேரத்தை வீணாக்கும், ஆனால் தன் பாட்டால் அனைவரையும் கவரும் கதாபாத்திரம். பாம்பு நாகு காடின் பயமுறுத்தல், அது தன் சதிகளை ரகசியமாக திட்டமிடும். ஒரு நல்ல காலை வேலை. எறும்புகள் கூட்டம் வேலைகளில் முழுமையாக ஈடுபட்டிருந்தது. எறும்புகள் ஒவ்வொன்றும் தங்கள் கடமையை நெறிப்படுத்தின. அம்மா எறும்பு தன் குழுவிடம், உணவுகளை சேகரிக்க வேண்டிய நேரம் இது. மழைக்காலம் நெருங்கி வருகிறது. நம் சுரங்கங்களில் களஞ்சியங்களை நிரப்புங்கள் என்று அறிவுறுத்தினாள். குட்டி எறும்பு தனது சுறுசுறுப்புடன், நான் இப்போ புதிதாக கண்ட சில கனிகளை கொஞ்சம் கொண்டு வரப் போறேன் என்று உற்சாகமாக புறப்பட்டது. அதே நேரத்தில் வெட்டுக்கிளி ராமு ஒரு மரக்கிளையில் அமர்ந்து தன் வீண் சூழலுக்காக பாடலை பாடி ஆடினான். காற்று வீசுது, தாவரம் ஆடுது, வாழ்க்கை சுகம் நமக்கெல்லாம் பாடுது. ஒரு மாலை நேரத்தில் வெட்டுக்கிளி ராமு சிரித்தபடி எறும்புகளை பார்த்து கேட்டது, இவ்வளவு உழைக்கிறீங்க, உங்க வாழ்க்கையில சுகம் இருக்கா? ஓய்வு எடுக்கிறீங்களா? எறும்பு அம்மா அவனை பார்த்து சிரித்தாள். நாம் இப்போது உழைக்காமல் இருந்தால் மழைக்காலத்தில் பசியால் தவிப்போம். உழைக்காமல் நம்மால் வாழ முடியாது என்று எங்களுக்கு தெரியும் என்றாள். அதிகமா யோசிக்காதீங்க, என் வாழ்க்கையை பார். மழைக்காலம் வரை காத்திருங்கள், பிறகு பார்க்கலாம் என்று வெட்டுக்கிளி ராமு சொல்லி மகிழ்ந்தான். குட்டி எறும்பின் சந்தேகம். அந்த இரவு குட்டி எறும்பு தன் அம்மாவிடம் கேட்டது, நாம எல்லோருக்கும் உதவணுமா? வெட்டுக்கிளி ராமுவைப் போல அலட்சியம் கொண்டவர்களுக்கும்? எறும்பு அம்மா மெதுவாக சிந்தித்து, உழைப்பின் மதிப்பை கற்றுக்கொள்வது அனைவருக்கும் முக்கியம். ஆனால் நாம் மனிதர்களைப் போல் எதையும் வெறுப்பதில்லை. பசிக்காரர் எவராக இருந்தாலும் நாம் உதவி செய்வோம் என்றாள். நாட்கள் நகர்ந்தன. கடுமையான மழை வானத்தில் சூறாவளியை உருவாக்கியது. எறும்புகள் தங்கள் சுரங்கங்களில் அமைதியாக இருந்தனர். அவர்கள் சேமித்த உணவுகளை மகிழ்ச்சியாக பகிர்ந்து கொண்டனர். வெட்டுக்கிளி ராமு வெள்ளத்தில் நனைந்து பசியால் தவித்தபடி களைந்து வந்தது. அது குரல் கேட்க முடியாமல் குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தது. குட்டி எறும்பு அவனை பார்த்து, அம்மா, இது ராமு, இதை நம்மோடு இருக்கச் சொல்லலாமா என்று அழுதபடி கேட்டது. எறும்பு அம்மா முதலில் சற்று தயங்கினாள். பின்னர் தன் நல்ல மனதின் ஆழத்தால், சரி, அதை உள்ளே வரச் சொல்லுங்கள் என்றாள். வெட்டுக்கிளி ராமு எறும்புகளின் உதவியால் பசியிலிருந்து மீண்டது. அது கண்களுக்குள் நீர் நிறைந்தவாறு, உங்களுக்கு நன்றி. உழைப்பின் மதிப்பு என்னவென்று இனிமேல் புரிந்து கொள்கிறேன். இனி என்னுடைய வாழ்க்கையில் சோம்பேறியாக இருக்க மாட்டேன் என்றது. கதை இனிதாக முடிந்தது என்று தோன்றிய பொழுதே காட்டில் பாம்பு நாகு புதிய ஆபத்துகளை உருவாக்கியது. அது எறும்புகளின் கூட்டத்திற்கு அருகிலுள்ள உணவுகளை கொள்ளையடிக்க திட்டமிட்டது. எறும்புகளின் சுரங்கத்தை அழிக்க வேண்டும், அப்போது நம்மால் ஆளும் சக்தி பெருகும் என்று நாகு அதன் நண்பர்களிடம் கூறியது. குட்டி எறும்பு வெட்டுக்கிளி ராமுயுடன் சேர்ந்து பாம்பின் சதியை கண்டுபிடித்தது. நம்ம செல்வங்களை காப்பாற்றணும் என்று ராமு உறுதியாக கூறியது. எறும்பு கூட்டம் வெட்டுக்கிளி ராமுவின் உதவியுடன் பெரிய திட்டம் வகுத்தது. அவர்கள் பல வலிமையான வழிகளை நகைச்சுவையுடன் பயன்படுத்தி பாம்பை கட்டுப்படுத்தினர். பாம்பு நாகுவும் அதன் திட்டங்களும் தோல்வியடைந்தன. மழைக்காலம் முடிந்ததும் காடு மீண்டும் சீராகி பசுமையாக மாறியது. வெட்டுக்கிளி ராமு எறும்புகளின் பாசத்தையும் உழைப்பின் முக்கியத்துவத்தையும் உணர்ந்து தன் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டது. இனி அந்த காடு ஒற்றுமையான வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டு ஆனது. எறும்பு அம்மா, குட்டி எறும்பு, வெட்டுக்கிளி ராமு மற்றும் மற்ற விலங்குகள் எவரும் பசியின்றி மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். உழைப்பின் மதிப்பு. பிறர் உணர்ச்சிகளை புரிந்து கொண்டு உதவ வேண்டும். ஒற்றுமையால் ஆபத்துகளை வெல்ல முடியும்.